ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேஷ்யூ ஃப்ரூட் முந்திரி பழ சர்பத் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த முந்திரி பழம் பார்த்திங்கன்னா கொல்லாம்பழம்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லோ அண்ட் ரெட் 2 கலர்ஸில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். சம்மரில் வந்து ஸ்பெஷலாக இது கிடைக்கும். சம்மர் சீசன் தான் இது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற சமயத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த முந்திரி பழத்தை வந்து உப்பு மஞ்சப்பொடி போட்ட தண்ணியில் ஒரு 15 நிமிஷமாவது ஊற வச்சு அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த தொண்டை கட்டுற அந்த இது வந்து கம்மியாகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா அது டாப் போர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த இடத்த வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். இது ஏன்னா முந்திரி பழத்தில் வந்து கொஞ்சம் தொண்டை கரகரப்பு கொடுக்கும். அதனால இதை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. பட் அதை தவிர்த்து இதில் நிறைய சத்துக்கள் எக்கச்சக்கமாக குவிஞ்சு கிடக்குது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ண பழத்தை வந்து நம்ம லெமன் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ண பழத்தெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். இது தொண்டை கரகரப்புக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லோரும் இஞ்சி சேர்த்தே அரைச்சிக்கோங்க. இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மைய அரைச்சிட்டு இதை வடிகட்டிடலாம். இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அப்படியே சாப்பிட பாருங்கள். வடிகட்டிட்டு லெமன் புழிஞ்சு நீங்கள் எடுத்திங்கன்னா அருமையான முந்திரி பழ சர்பத் ரெடி. இதை வந்து சில்லுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ இது கூட வந்து நான் வந்து கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். பாதாம் பீஸுன்னு இல்லைன்னா சப்ஜா சீட்ஸை ஊற வச்சு நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க, இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம முந்திரி பழ சர்பத் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. நமக்கு பொதுவாக சம்மர்னாலே மா பலா இந்த மாதிரி தான் ஞாபகம் வரும். இதில் முக்கியமானது ஒன்று இந்த முந்திரி பழம். கிடைக்கிற சமயத்தில் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து கொல்லாம்பழம் அப்படின்னு ஊர் பக்கங்கள் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சை விட 5 மடங்கு அதிகமாக விட்டமின் சி இருக்குது. சம்மர் ஸ்பெஷல் ஃப்ரூட்னே சொல்லுவேன். இதில் வைட்டமின் பி சத்துக்கள் நிறைய இருக்குது. மெக்னீஷியம் நிறைய இருக்கிறதுனால பிபிக்கு நல்லது. ஸோ ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட் அமையும். லிவரை கிளென்சன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டாக்ஸிக் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இல்லை சால்யூபிள் ஃபைபர் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கும். இதில் ஹை கால்சியம் இருக்கிறதுனால போன் ஸ்ட்ரென்த்தனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மெத்தட் நீங்களும் சர்பத் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.